அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரத்தில் பத்திரப்பதிவு செய்ய ரூபாய் 25 லட்சம் லஞ்சம் பெற்ற பதிவாளர் ராமநாதன் கைது செய்யப்பட்டுள்ளார். 2.44 ஏக்கர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய ரூபாய் 50 லட்சம் லஞ்சம் கேட்டு முதற்கட்டமாக ரூபாய் 25 லட்சம் லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக சிக்கினார். பதிவாளருக்கு உடந்தையாக இருந்த அயூப்கான் என்பவரையும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். மேலும் தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரத்தில் பத்திரப்பதிவு செய்ய ரூபாய் 25 லட்சம் லஞ்சம் பெற்ற பதிவாளர் ராமநாதன் கைது செய்யப்பட்டுள்ளார். 2.44 ஏக்கர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய ரூபாய் 50 லட்சம் லஞ்சம் கேட்டு முதற்கட்டமாக ரூபாய் 25 லட்சம் லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக சிக்கினார். மேலும் பதிவாளருக்கு உடந்தையாக இருந்த அயூப்கான் என்பவரையும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராமநாதபுரத்தில் பத்திரப்பதிவு செய்ய ரூபாய் 25 லட்சம் லஞ்சம் பெற்ற பதிவாளர் ராமநாதன் கைது செய்யப்பட்டுள்ளார். 2.44 ஏக்கர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய ரூபாய் 50 லட்சம் லஞ்சம் கேட்டு முதற்கட்டமாக ரூபாய் 25 லட்சம் லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக சிக்கினார். பதிவாளருக்கு உடந்தையாக இருந்த அயூப்கான் என்பவரையும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். மேலும் தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராமநாதபுரத்தில் பத்திரப்பதிவு செய்ய ரூபாய் 25 லட்சம் லஞ்சம் பெற்ற பதிவாளர் ராமநாதன் கைது செய்யப்பட்டுள்ளார். 2.44 ஏக்கர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய ரூபாய் 50 லட்சம் லஞ்சம் கேட்டு முதற்கட்டமாக ரூபாய் 25 லட்சம் லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக சிக்கினார். பதிவாளருக்கு உடந்தையாக இருந்த அயூப்கான் என்பவரையும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.